பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி 30-31 மார்ச் 2026 நியூஸ் பேப்பரை பார்க்க போகிறோம். ஸோ ஹெட்லைன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தேர்தல் வாக்குறுதிகள் தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த இது நம்மளுக்கு தேவையில்லை. அடுத்தது பார்க்குறோம். வேறு மொத்தமே 2 நாளில் 4 நியூஸ் தான் இப்போ இருந்துச்சு, சரிங்களா? ஸோ இந்த 4 முக்கியமான நியூஸ் மட்டும் நம்ம பார்ப்போம். இந்த பாருங்கள், ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க என்னென்னா மார்ச் 31க்குள்ளே இந்தியாவில் நக்சல்கள் டோட்டலாக அழிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டார்கெட்டு மத்திய உள்துறை அமைச்சகம் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுபடி என்ன சொல்லியிருக்காங்கன்னா கடந்த 10 ஆண்டுகளில் மட்டும் 10,000 நக்சல்கள் சரணடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க, பசுபதி முதல் திருப்பதி வரை அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா என்னென்னா அதாவது பீகார், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், ஒடிசா, ஆந்திர பிரதேசம் இந்த பகுதிகளை தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பசுபதி முதல் திருப்பதி வரை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பகுதிகள் அதிகமான நக்சல்கள் இருக்கக்கூடிய ஏரியா. இதை சிவப்பு வழித்தடம்னு சொல்லுவாங்க. இந்த வழித்தடத்தில் இதுக்கு முன்னாடி கன்ஸ்ட்ரக்ஷன் நடத்துறதுக்கு எந்த நிறுவனமும் வரல, ரோடு போடுறதுக்கோ இல்லை ஒரு தொலைத்தொடர்பு கோபுரம் கட்டுறதுக்கோ. ஆனால் மத்திய அரசு அவங்களோட முயற்சினால் இப்போ அந்த இடத்துல பல இடங்களில் சாலை கட்டுமான பணிகள் சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி முடிச்சிருக்காங்க. இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா அந்த இடத்துல நக்சல்கள் ஒழிக்கப்பட்டுட்டாங்க அப்படின்றத இது குறிக்குது அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. நீ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் பார்க்க வேண்டியது இந்த தான், பசுபதி முதல் திருப்பதி வரைன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? அது எது அப்படின்னா பீகார், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், ஒடிசா, ஆந்திர பிரதேசம் இந்த பகுதிகள் எல்லாம் சேர்ந்து தான் அவங்க அப்படி சொல்லியிருக்காங்க, சரிங்களா? அடுத்தது இந்த மியாமி ஓப்பன் டென்னிஸ் போட்டி நடந்துட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா? அதில் பெண்கள் ஒற்றையர் பிரிவில் பெலாரஸ் நாட்டை சேர்ந்த அரியனா சபலென்கா பட்டம் வென்றிருக்காங்க, சரிங்களா? பெலாரஸ் நாட்டை சேர்ந்த அரியனா சபலென்கா பட்டம் வென்றிருக்காங்க. இதில் நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது தொடர்ச்சியாக 2 முறை பட்டம் வென்றவங்களை என்ன சொல்லுவாங்கன்னா சன்ஷைன் டபுள் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அதாவது இவங்க இதுக்கு முன்னாடி இந்தியன் வெல்ஸ் ஓப்பன் டென்னிஸ் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு, மியாமி ஓப்பனுக்கு முன்னாடி. அதுலேயும் இவங்க தான் கப்பு வாங்கியிருக்காங்க. யாருன்னா பெலாரஸ் வீராங்கனை அரியனா சபலென்கா. ஸோ இப்போ மியாமி ஓப்பன் டென்னிஸ்லேயும் இவங்க கப்பு வாங்கியிருக்காங்க. ஸோ அதனால சன்ஷைன் டபுள் விருது வென்ற 5வது வீராங்கனை அப்படின்ற பெருமையை பெற்றிருக்காங்க, சரிங்களா? அப்போ சன்ஷைன் டபுள் அப்படின்ற விருது எதில் கொடுப்பாங்க அப்படின்னா டென்னிஸில் கொடுப்பாங்க. இது ரொம்ப முக்கியமானது, சரியாப்பா? ரைட், ஓகே. அடுத்தது பார்க்கலாம். ஆடவர் ஒற்றையர் பிரிவு 31 மார்ச் நியூஸில் இருக்குது, ரைட், ஓகே. அதான் தேர்தல் முடிகிற வரை நம்மளுக்கு கொஞ்சம் சிரமம் தான். இது ரொம்ப முக்கியம். அரும்பவூர் அப்படின்ற ஊரில் பிற்கால சோழர் காலத்து ஐயனார் சிற்பம் கண்டுபிடிச்சிருக்காங்க. எங்கன்னா பெரம்பலூர் மாவட்டம் வெப்பந்தட்டை அப்படின்ற ஊர், சரிங்களா? வெப்பந்தட்டை வட்டம், அதாவது பெரம்பலூர் மாவட்டம் வெப்பந்தட்டை வட்டம் அரும்பாவூர் அப்படின்ற இடத்துல பிற்கால சோழர் காலத்து ஐயனார் சிலை கிடைக்கப்பட்டிருக்கு. இது கிபி 10லிருந்து 12ஆம் நூற்றாண்டை சார்ந்ததாகவும் கொடுத்துருக்காங்க. அப்போ 2000 ஆண்டு பழமையான ஐயனார் சிலை, சரிங்களா? கிபி 10 to 12ன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இதே இடத்துல 3ஆம் ராஜராஜ சோழனோட கல்வெட்டு கிபி 1229 ராஜராஜ சோழனோட கல்வெட்டு இதே அரும்பாவூரில் கிடச்சிருக்கு, பெரம்பலூர் மாவட்டம் அரும்பாவூரில். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அரும்பாவூர் எந்த மாவட்டம் அப்படின்னா பெரம்பலூர் மாவட்டம், ஓகேங்களா? ரைட், ஓகேப்பா. அடுத்தது ஐயனார் சிலை 10லிருந்து 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது, ரைட், ஓகே. அடுத்தது பார்க்கலாம். மக்கள் தொகை கணக்கெடுப்போட முதல் கட்டம் துவக்கியிருக்காங்க. ஆக்சுவலாக முழுமையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 நடத்த போகிறாங்க இல்லைங்களா? அதுக்கு ஒரு முன்னோட்டமாக 2026 எத்தனை வீடுகள் இருக்குது அப்படின்ற கணக்கெடுப்பு நடத்த போகிறாங்க. அதுதான் மெயின், சரிங்களா? எத்தனை வீடுகள் இருக்குது அப்படின்றத கணக்கெடுத்து இது பண்ண போகிறாங்க. ப்ளஸ் அது போக இந்த முறை புதுசாக ஒரு மெத்தட் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது தேர்தல் ஆணையம் அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆணையம் இருக்காங்கல்ல, அவங்க அவங்களோட வெப்சைட்லேயே போயிட்டு மக்கள் அவங்களே பதிவு பண்ணிக்கலாம். அதாவது கணக்கெடுப்பு எடுக்க ஒருத்தவங்க வீட்டுக்கு வரணும்னு அவசியம் இல்லை, தங்களோட இன்ஃபர்மேஷனை அவங்களே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது 16 மொழிகளில் இதுக்கான வெப்சைட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? சென்சஸ் அப்படின்ற வெப்சைட், சரிங்களா? மக்கள் தொகை கணக்கெடுப்பு வலைதளம், அந்த வலைதளம் பேர் சென்சஸ் அப்படின்ற வலைதளத்தில் பொதுமக்கள் தாங்களாகவே தங்களுடைய தகவல்களை பூர்த்தி செய்து கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க. 16 மொழிகளில் இந்த இணையதளம் இருக்குது, சரிங்களா? அதாவது 2027 ப்ளஸ் கூடுதலாக சாதிவாரி கணக்கெடுப்பு சேர்த்து நடத்தப்பட இருக்குது. அது சார்ந்து நம்ம அடுத்து பார்க்கலாம், சரிங்களா?
கூடுதலாக நியூஸ் வந்துச்சுன்னா பார்க்கலாம். இப்போதைக்கு அந்த வெப்சைட் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. திவால் சட்ட திருத்த மசோதா ஆக்சுவலாக திவால் சட்டம் 2016 கொண்டு வந்தாங்க. எதுக்காக அப்படின்னா, அதாவது இங்கே வந்து கடனை வாங்கிட்டு வெளிநாட்டில் போய் ஒளிஞ்சுக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களோட சொத்துக்களை வந்து தாராளமாக பறிமுதல் பண்ணலாம் அப்படின்றதுக்காக இந்த திவால் சட்டம் கொண்டு வந்தாங்க. இப்போ 12 திருத்தங்கள் இதில் மேற்கொள்ளப்பட்டு திவால் சட்ட திருத்த மசோதா கொண்டு வரப்பட்டிருக்கு. சரியா, இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது திவால் தீர்வு செயல்முறைக்கான விண்ணப்பம் 14 நாட்களுக்குள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 14 நாளில் ஒரு விண்ணப்பம் வந்துச்சு, திவால் சார்ந்த விண்ணப்பம் வந்துச்சுன்னா 14 நாளில் ஏற்றுக்கிறணும். அப்படி இல்லைனா, இப்போது என் மேலே கேஸ் இருக்குது, நான் வந்துட்டு மேல்முறையீட்டுக்கு போகிறேன் அப்படின்னா தீர்ப்பாயத்தில் பதிவாகும் புகார்களுக்கு 3 மாதத்துக்குள் தீர்வு காண வேண்டும். அதாவது அதை இழுத்துட்டு போயிட்டே இருக்கக்கூடாது. ஒன்று வந்து அமௌண்ட்டை கட்டிடணும், இல்லை அப்படின்னா அவங்களோட சொத்துக்களை பறிமுதல் பண்ணிடலாம். 3 மாதம் தான் டைம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே முக்கியமான இன்ஃபர்மேஷன். 14 நாள்களில் விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளணும். ஒருவேளை மேல்முறையீடு போனால் அதுக்கான புகார்களுக்கு 3 மாதங்களுக்குள் தீர்வு காண வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. சரியா, திவால் சட்ட திருத்த மசோதா இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது தான். அடுத்து அதே தான் மியாமி ஓப்பனில் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் யானிக் சின்னர், இத்தாலியோட யானிக் சின்னர் ஜெயிச்சிருக்காரு. இவரும் ஷன்ஷைன் டபுள் விருது வாங்கியிருக்காருப்பா. சரிங்களா, தொடர்ச்சியாக 2 முறை ஜெயிச்சிருக்காரு. இந்தியன் வெல்ஸ் ஓப்பன், இதுக்கு முன்னாடி நடந்த இந்தியன் வெல்ஸ் ஓப்பன்லேயும் ஜெயிச்சிருக்காரு. யாருன்னா யானிக் சின்னர். சரிங்களா, இத்தாலியோட யானிக் சின்னர். ஸோ அவங்க 2 பேரும் ரொம்ப மெயினானவங்க. சரிங்களா, ஏன்னா அதுக்கு முன்னாடி ஹரியானா சபலன்கா பார்த்தோம்ல, அவங்க வந்து பெண்கள் ஒற்றையர் பிரிவில், இவர் யானிக் சின்னர், இத்தாலியை சேர்ந்த யானிக் சின்னர் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் பட்டம் வென்றிருக்காரு மியாமி ஓப்பன் டென்னிஸ் போட்டியில். ரைட், ஓகே. வேறு அவ்வளோதாங்க. இந்த இதில் வேறு எதுவும் நியூஸ் இல்லை. ஸோ எல்லா நியூஸும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதோட மொத்த பிடிஎஃப் வந்துட்டு 2ஆம் தேதி வெளியிடுறோங்கப்பா. சரிங்களா, மார்ச் 2ஆம் தேதி, மார்ச்சுக்குரியது ஏப்ரல் 2ஆம் தேதி பிடிஎஃபாக வெளியிடுறோம். 20 ருபீஸ் சென்ட் பண்ணி பே பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ப்ளஸ் அது போக 6 மந்த்ஸ்க்குரிய கரண்ட் அஃபேர்ஸ் வேணும் அப்படின்னா புக்காகவும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நன்றி.